அண்மைச் செய்தி. சென்னையில் நடைபெற்ற தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தேர்தலில் சேரன் அணி வெற்றி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க தேர்தலானது நடைபெற்றது. இதில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவானது நடைபெற்ற நிலையில் இதற்கு முன்பாக இந்த சங்க தேர்தலில் சில சலசலப்புகளும் ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போது சேரன் அணி வெற்றி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம். சிவராமன், வணக்கம். எழுத்தாளர் சங்க தேர்தலில் சேரன் அணி வெற்றி பெற்றிருக்கிற நிலையில் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தற்பொழுது 2026 எழுத்தாளர் சங்க தேர்தலானது சற்று நேரத்திற்கு முன்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த தேர்தலில் நம்ம பாக்யராஜ் அணி சார்பில் போட்டியிட்ட சேரன் அணி வெற்றி பெற்றதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் தலைவர் பதவிக்கு அந்த பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டன. இதில் சேரன் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்டவருக்கான அந்த வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு முடிவுகளாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டு வருகிறது. சேரன் அணி வெற்றி பெற்றிருப்பதால் அவர் அணியைச் சேர்ந்த தற்பொழுது நிர்வாகிகள் பார்த்தோம்னால் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்துக் கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இங்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாரும் அத்துமீறி உள்ளே நுழையக்கூடாது என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுமூகமான முறையில் இந்த வாக்கு எண்ணிக்கையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சேரன் அணி சார்பில் போட்டியிட சேரன் அவர்கள் தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கிறார். 124 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற வாக்குகளும் தற்பொழுது எண்ணப்பட்டு வருகின்றன. குறிப்பாக இயக்குனர் சேரன் தலைமையில் நம்ம கே பாக்யராஜ் அணியும், இயக்குனர் குகன் தலைமையில் திரைக்கதை மன்னன் கே பாக்யராஜ் அணியும் போட்டியிட்டனர். 2026 முதல் 2009 வரை இந்த பதவிக்கான பொறுப்புகள் இருக்கும். அடுத்த 3 ஆண்டுகள் யார் எழுத்தாளர் சங்கத்தை கட்டி ஆளப்போவது? குறிப்பாக திரைக்கதை மன்னன் பாக்யராஜ் அவர்களை இவர்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இந்த தேர்தலில் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது. பாக்யராஜ் அவர்கள் மறைவுற்ற நிலையில் அவரை வழிகாட்டுதலாக எடுத்து இருவரும் போட்டியிட்டனர். இதில் சேரன் அணியானது தற்பொழுது அபரிமிதமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. மற்ற பொறுப்புகளுக்கான அந்த வாக்குகள் தற்பொழுது எண்ணப்பட்டு வருகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் அனைவரும் இணைந்து பார்த்தோமேனால் செய்தியாளர்களை சந்திப்பார்கள் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சேரன் அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் எழுத்தாளர் சங்கத்திலிருந்து செய்தியாளர்களை சந்திப்பார் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காலை 8 மணிக்கு துவங்கிய அந்த வாக்குப்பதிவு சரியாக 4:15 மணிக்கு முடிவுற்றது குறிப்பிடத்தக்கது. இதில் பார்த்தோமேனால் ஜாக்வார் தங்கம் அவர்களை மட்டுமே உள்ளே விட அனுமதியானது மறுக்கப்பட்டது. அதற்கு பின்பு காவல்துறை அவருக்கு சிறப்பு அனுமதி கொடுக்கப்பட்டதற்கு பிறகு உள்ளே அவர் தன்னுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறார். தற்பொழுது அமைதியான முறையில் வாக்குப்பதிவும் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த வாக்கு எண்ணிக்கையும் தற்பொழுது அமைதியான முறையில் நடந்து முடிந்து வருகிறது. சேரன் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.